இவரோட பேர் தான் உமாபதி. கேபிஒய் பாலா ஸ்கேம் பண்ணாருன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டதுல இருந்து இவர் ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட்டாருன்னே சொல்லலாம். ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 2 அல்லது 3 யூடியூப் சேனல்ல போய் இன்டர்வியூ கொடுப்பாரு. ஆனா இப்போ ஒரு நாளைக்கு 10க்கு மேல இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு இவருக்கு இப்ப டிமாண்ட் பயங்கரமா எகிரிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, இவரு தரமான ஒரு டுபாக்கூர். என்னடா இவ்வளவு பெரிய ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட் டுபாக்கூருங்கிற, ஓ நீ கேபிஒய் பாலாவோட சப்போர்ட்ரான்னு கேட்டீங்கன்னா நான் கேபிஒய் பாலாவுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல. கேபிஒய் பாலா ஸ்கேம் பண்ணல அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அவர் ஸ்கேம் பண்ணாரா பண்ணலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த உமாபதி அப்படிங்கிற நபர் யாரு அப்படிங்கிறத ஃபுல் டீடைல்ஸா நான் இப்ப சொல்ல போறேன். கொரோனா காலத்துல பல யூடியூபர்கள் உருவானாங்க. அதுல ஒரு யூடியூபர் தான் இந்த உமாபதி. ஆனா சக்சஸ்ஃபுல்லான யூடியூபர் ஆனா கிடையாது, மட்டமான ஒரு தோத்து போன ஒரு யூடியூபர். வாட்ஸ்அப்ல எல்லாம் ஒரு சில வீடியோக்கள் வரும் தெரியுமா, அந்த நாட்டில் நிலநடுக்கமாம் அதிர்ச்சி ஊட்டும் வீடியோ, அந்த நாட்டில் சுனாமியாம் அதிர்ச்சி ஊட்டும் வீடியோன்னு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வீடியோஸ்லாம் வரும்ல, இது எல்லாத்தையும் யூடியூப்ல போட ஆரம்பிச்சாரு. ஏன்னா வேற வீடியோஸ் போட்டா காப்பிரைட் வரும். இந்த வாட்ஸ்அப்ல ஆங்கிள் மாதிரிலாம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸை போட்டு எப்படியாவது யூடியூப்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு முதல் முயற்சியில ஈடுபட்டாரு. அந்த முயற்சி படு தோல்வி. 50 வியூஸ் 100 வியூஸ் 5 வியூஸ் கூட போகல. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு, நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட சேனலை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு. அப்படி அவர் டெவலப் பண்ணதுக்கு போட்ட பிளான் என்ன தெரியுமா, ஜோதிடம். ஒருத்தரை வாடகைக்கு பிடிச்சிட்டு வந்து எல்லா ராசிக்கும் வரிசையா ஜாதகம் சொல்ற அப்படின்னு சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி அவரோட சேனல்ல வரிசையா போட்டு பார்த்தாரு. அவர் எவ்வளவுதான் கன்சிஸ்டண்டா வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒருத்தங்க கூட அவரோட சேனலை எட்டி பார்க்கவே இல்லை. எதனாலன்னு தெரியல. ஆனாலும் உமாபதி அவர்கள் அவரோட முயற்சியை கைவிடவே இல்லை. அப்பப்போ திடீர்னு அரசியல் பேசுவாரு, அப்பப்போ திடீர்னு வாடகைக்கு ஆளு கூட்டிட்டு வந்து ஜோசிய வீடியோக்களையும் போட்டுக்கிட்டே இருந்தாரு. எது செஞ்சோம் அவரால் யூடியூப்ல ஜொலிக்கவே முடியல. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா போராடி கடைசி வரைக்கும் அவரால் வெற்றி பெறவே முடியல யூடியூப்ல. அதனால வேற வழி இல்லாம சரி போதண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இதே கொரோனா டைம்ல நிறைய பேர் பல லட்சம் செலவு பண்ணி பல சேனல்களை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு சகட்டு மீனிக்கு அரசியல் பேசுறதுக்கு ஆள் கிடைக்காம திணறிட்டு இருந்தாங்க. அந்த சேனல்ல இருந்து ஒரு சில பேர் இந்த உமாபதியை அப்ரோச் பண்ணி நீங்க ஏன் உலக அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு விண்ணப்பிச்சாங்க. அன்னையில இருந்து அவர் பேர் பின்னால ஒரு பதவியை எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிட்டாரு. அந்த பதவி என்ன தெரியுமா, பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். அவர் என்னத்தை பொலிட்டிக்கலா அனலைஸ் பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா கேட்டா நான் ஒரு சர்வதேச அரசியலை அலசி ஆராய்கிற ஒரு அனலிஸ்ட்னு அவரை தானே சொல்லிப்பாரு. சொல்லிக்கிட்டு கண்ட மினிக்கு பேசுவார். சிம்பிளா சொல்லணும்னா இலுமினாட்டி கதைகளை இலுமினாட்டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம பேசுவார். எது கேட்டாலும் சர்வதேச சதி, அயல்நாட்டு சதி, அந்த ஒரு சதி, அங்கிருந்து ஆட்டி படைக்கிறார்கள். தாமிரபரணியில் ஏன் தண்ணி அளவு குறைஞ்சிட்டு அதற்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள சம்பந்தம் தெரியுமா அப்படின்னு சகட்டு மேனிக்கு லாஜிக்கே இல்லாமல் பேசுகிற ஒரு நபர் தான் இந்த உமாபதி. உமாபதி பேசின எந்த ஒரு இன்டர்வியூமே ஹிட்டு கிடையாது. எந்த ஒரு இன்டர்வியூமே மக்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக அமைஞ்சதும் கிடையாது. அவரோட வீடியோ முதல்ல ஒன்று பேசு பொருளா மாதிரி இருக்குன்னா அது கேபிஒய் பாலாவோட வீடியோ மட்டும்தான். கேபிஒய் பாலா பத்தி வீடியோ போடுறதுக்கோ தமிழ்நாட்டில் உள்ள சினிமா நடிகர்களை பத்தி வீடியோ போடுறதுக்கோ உமாபதிக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு தெரியல. மேபி தகுதி இருக்கலாம், அவர் தாராளம் போடலாம். ஆனா அரசியலை குறித்து போடுறதுக்கு அவருக்கு துளியளவும் தகுதி கிடையாது அப்படிங்கிறத என்னால தெளிவா சொல்ல முடியும். எப்படி சொல்றேன்னு சொல்றீங்களா, அவரோட வீடியோ ஏதாவது ஒன்று போய் நீங்க எடுத்து பாருங்க. அவர் அரசியல் ரீதியா பேசின ஏதாவது ஒரு வீடியோ போய் எடுத்து பாருங்க. எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியாத எவனோ ஒருத்தரை எதிரின்னு சொல்லி காட்டுவார். சிம்பிள். இலுமினாட்டின்னு சொல்லி கதை விட்டு சுத்திட்டு இருந்தானுங்கல்ல, அதே கதையை தான் இவர் வேற மாதிரி விட்டுறாரு. இலுமினாட்டின்னு சொன்னா நம்மளை ஓட்டுவானுங்கன்னு அவருக்கு தெரியுது. அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி ஒருத்தன் இருக்கான்ப்பா, அவன் தான்ப்பா எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறானே கான்ஸ்பிரசி தியரி பேசக்கூடிய ஒரு நபர். இந்த நபரை ஜேர்னலிஸ்ட்னு பல பேர் சொல்றது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். இந்த உமாபதி அப்படிங்கிற நபர் ஒரு ஜேர்னலிஸ்டே கிடையாது. இவர் நம்பர் 1 டுபாக்கூர்னு நாங்க ஒரு விமர்சனம் வச்சிருக்கோம். இந்த விமர்சனத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.